சார். சார் வாங்க. கரண், அந்த வர்மாவோட கேங்க மானிட்டர் பண்ண சொன்னல, என்னாச்சு? எனி அப்டேட்? அந்த மொத்த கேங்கும் 2 நாளா ரொம்ப சைலண்டா இருக்காங்க சார். இன்னும் முக்கியமா நீங்க அந்த கபிலன் வீட்டுக்கு போய் அவங்க அக்கா கிட்ட பேசிட்டு வந்ததுல இருந்து தான் இந்த மாதிரி இருக்கு. சிட்டில இல்லீகல் ஆக்டிவிட்டி சம்பந்தமா இந்த 2 டேஸா எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல சார். போலீஸ் இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வர்மா சைலண்டா இருக்கான்னா there is something wrong. ஒருவேளை அவன் பெருசா ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். எப்படி சார் சொல்றீங்க? சிம்பிள். போலீஸும் கிரிமினலும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல இருந்து சைலண்டா இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வர்மா இவ்வளோ நாள் அமைதியா இருந்ததே பெரிய விஷயம்தான். ஏன்னா அந்த ஆண்டனி வர்மாவோட ரைட் ஹேண்டா இருந்தவன். அவனையும் நாம என்கவுண்டர் பண்ணிட்டோம். இப்ப நாம அந்த கபிலனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பத்தாவதுக்கு ஏடி அந்த வர்மாவை கன் பாயிண்ட்ல பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவன் அடிப்பட்ட புலி வார்ல ஒருத்தன் பின்வாங்குறான்னா அவன் திருப்பி அடிக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்போ என்ன சார் பண்ண போறோம்? நீங்க தொடர்ந்து வர்மாவோட ஆளுங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. எஸ் சார். அந்த கபிலனோட போனை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. ஓகேங்க சார். அவங்க பேசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு முக்கியம். என்ன க்ளூ கிடைச்சாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே? எஸ் சார். ஐலியாக்கா அவங்க ரித்திகாக்கா கூப்பிட்டாங்க. சரிக்கா. ஓகே, இதையும் பிடிச்சுக்கோ. சரிம்மா. கோபியா ரித்திகா? ஆமா, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு. நான் உனக்கு கேட்பேன், நீ உண்மையை சொல்லணும். சின்ன வயசுல இருந்தே என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தானே சொல்லுவ, அது நிஜமாவா? என்ன இது கேள்வி? நீ என் தங்கச்சி ரித்திகா, உன்னை எனக்கு எப்படி பிடிக்காம போகும்? நீனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன பண்ண சொல்லு. இல்ல, என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இந்த செப்பல் தான் போடலான்னு இருக்கேன். ஆனா இந்த செப்பல் கட் ஆயிடுச்சு. சரி, அந்த விடு. நான் வேணா உடனே போய் புது செப்பல் வாங்கிட்டு வந்துடுறேன். இதுவே புது செப்பல் தான். தச்சு போட்டா நல்லாதான் இருக்கும். ஆனா அதனால என்ன? இந்த செப்பல் தானே வேணும். தச்சுட்டு வந்தா போச்சு. குடு, நான் போய் தச்சுட்டு வந்துடுறேன். இல்ல, என் செருப்பை தச்சுட்டு வரதுல உனக்கு கஷ்டமா இல்லையா? இதுல என்ன கஷ்டம்? இப்போ ஒரு ட்ரெஸ் கிழிஞ்சு போச்சுன்னா தச்சுட்டு வரோம்ல, அது மாதிரி தானே இது கூட. அதுவும் இல்லாம நான் என்ன யாரோ ஒருத்தருக்கா செய்ய போறேன், உனக்காக தானே செய்ய போறேன். அப்போ இத தச்சுட்டு வரியா? ஐயோ, அதத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். குடு. சரி, சீக்கிரமா தச்சுட்டு வந்துடுறேன். அவ எதுக்கு இங்க வந்துட்டு போறா? மேடமுக்கு என் செப்பலை தச்சுட்டு வர சொல்லி வேலை கொடுத்திருக்கேன். அதான் போறா. ரித்திகா, சரியான வேலை பண்ண. இவளை எல்லாம் இப்படிதான் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அம்மா, அவ முகத்தை பாக்குறப்பவே நிஜமாவே என் மேல ரொம்ப பாசமா இருக்காளோன்னு லைட்டா தோணுதுமா. ஐயோ ரித்திகா, இவளை எல்லாம் நம்பிடாத. இவளும் அப்படியே அவங்க அம்மா மாதிரி தான். நம்மள நல்லா நம்ப வச்சு நம்ம குடும்பத்தையே கெடுக்க பாப்பாங்க. நீ பாட்டுக்கு நம்பிடாத அவளை. ஐயோ சரி, அதெல்லாம் விடு. சீக்கிரம் ரெடி ஆகு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. எல்லாமே அழகா இருக்கு. சரி, ஓகே ஓகே. ஆமா. ஏண்டி, நான் மெசேஜ் பண்ணா பிளாக் பண்ணுவ, இதே சூர்யா மெசேஜ் பண்ணா ஹார்டின் விடுவியா? அது ஏன் இஷ்டம். யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாதுன்னு நீ சொல்லாத. டேய், பாட்லரா குரா. இப்ப சொல்றி, என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. என்ன தாண்டி சொல்றி?
என்ன லவ் பண்றேன்னு சொல்லுடி, இல்லைன்னா இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? அப்படியே ஊத்திடுவேன். ஐயா டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையா தேங்க, நான் இதோ வந்துடுறேன். சரிங்கம்மா. இப்ப சொல்றீ, என்ன லவ் பண்றியா இல்ல அந்த சுரேஷ் லவ் பண்றியா? அவன் என்கிட்ட இல்லாத அப்படி என்ன அவன்கிட்ட பெருசா இருக்குது? இப்ப என்ன லவ் பண்றேன்னு சொல்றியா இல்லையா? நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் என்ன டார்ச்சர் பண்ற? இப்ப சொல்றியா இல்லையா? அப்படிதான் நல்லா போடுமா. எந்த பொண்ணாவது தனக்கு பிடிச்சவன் கிடைக்கலன்னு ஆசிட் ஊத்திட்டான் இல்ல போன கூட்டிட்டு வந்து வெட்டிட்டான்னு கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல அதெல்லாம் அவளால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? என்ன ஆம்பளங்கிற திமிரா? திமிராடா?